எத்தனை கிருபைகள் என் மீது வைத்தீர், எவ்வளவா என்னை உருகச் செய்தீர். எத்தனை கிருபைகள் என் மீது வைத்தீர், எவ்வளவா என்னில் பொறுமை கொண்டீர். நன்றிகள் சொல்லிட வார்த்தைகள் இல்லை. உங்க அன்பு களவே இல்லை டாடி, களவே இல்லை. நன்றிகள் சொல்லிட வார்த்தைகள் இல்லை. உந்தனி நன்பிற்கு அளவே இல்லை. சிரம் தாழ்த்தி பணிந்திட ஓடி வந்தேன். கரமெந்தன் சிரம் வைத்து ஆசீர்வதியும். சிரம் தாழ்த்தி பணிந்திட சொல்லுவோமா? கரமெந்தன் உம்முடைய கரத்தை தொட்டு எங்களை ஆசீர்வதிங்கப்பா. நீ தந்த இந்த வாழ்வுக்கா உம்மை என்னாலும் ஸ்தோத்தரிப்பே. ஏன் இந்த அன்பு என் மீது, ஏன் இந்த அன்பு என் மீது, உம்மை நன்றியுடன் துதிப்பேன். நீ தந்த இந்த வாழ்வுக்காக, நீ தந்த இந்த வாழ்வுக்காக உம்மை என்னாலும் ஸ்தோத்தரிப்பே. ஏன் இந்த அன்பு, உம்மை நன்றியுடன் துதிப்பேன். சூழ்நிலை எல்லாம் மாறின போதும் அழைத்தவர் நீரோ மாறிடவில்லை. சூழ்நிலை, எத்தனை சூழ்நிலைகள் மாறிச்சு பிரதர், நினைச்சு பார்த்தோம் இந்த வருஷத்தை முடிப்போன்னு சொல்லு. இன்னைக்கு மாறாத ஒரு தேவன் உங்களை நடத்தி இருக்கிறார். இருளிலே உந்தனின் வெளிச்சம் தந்தி, கருவிலே கண்ட அருகினில் நின்றே. ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு இருளில் அவர் வெளிச்சமா இருந்தாரா? உன் அருகில் அவர் இருந்தாரா? கரங்களை எப்படி வானத்துக்கு நேர உயர்த்தி சிரம் தாழ்த்தி பணிந்திட ஓடி வந்தேன். கரமெந்தன் ஆண்டவர் தம்முடைய கரத்தை உங்களுக்கு தலைமையில வைக்கட்டும். ஓ, சிரம் தாழ்த்தி பணிந்திட. எத்தனை பேர் அவரிடத்தில் ஓடி வந்திருக்கிறீர்கள்? என்னை முற்றிலுமாய் தருகிறேன் சொல்லுங்கள். ஓ, நீ தந்த இந்த வாழ்வுக்கா உம்மை என்னாலும் ஸ்தோத்தரிப்பேன். ஏன் இந்த அன்பு என் மீது, உம்மை நன்றியுடன் துதிப்பேன். ஏசையா 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 ஏசையா. இந்த சத்தத்தை சொல்லுங்க. ஏசையா 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 ஏசையா. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வரி. சூழ்நிலைகள் எல்லாம் மாறினாலும் அவர் மாறாதவராக எனக்கு இருந்தார். அழைத்தவர் என்னை ஒரு நாளும் மறக்கவே இல்லை. எகிப்தில் காரிருள் சூழ்ந்து கொண்டிருந்த நேரத்திலும் இஸ்ரவேலுடைய வாசஸ்தலங்களுக்குள்ள அவர் வெளிச்சமாக தானே இருந்தார். எத்தனை பேர் இந்த வழியில் விழுந்து போனதை பார்த்தோம். வாழ வழி தெரியாம, வாழ வழி கிடைக்காம, வீட்டை காலி பண்ணிட்டு உயிர் பிழைக்கிறதுக்கு தன் வீட்டுக்கு எங்கேயாவது தன் சொந்தத்துக்கு ஓடினாங்க. அந்த இடத்திலே வழியில் மரித்தார்கள், அங்கும் மடிந்து போனார்கள். ஆனால் அவர் மாறாதவராக இருந்தார். அல்லேலூயா. எத்தனையோ பேருடைய வேலைகள் போச்சு, எத்தனையோ பேருடைய வருமானம் போச்சு. ஆனால் ஆண்டவர் உங்களை என்னையும் எப்படி நடத்தி வந்திருக்கிறார் பாருங்க. ஒரு நேரமாக நீங்கள் அழுதுருப்பீங்களா? ஐயோ, என் பிள்ளைக்கு நான் என்ன பால் கொடுப்பேன், நீ அழுதுருக்கிறியா? என் பிள்ளைக்கு நான் என்ன செய்வேன் என்னைக்காக யோசித்திருக்கிறையா? ஆண்டவர் உங்களை எவ்வளோ அழகாய் நடத்தியிருக்கிறார். அல்லேலூயா. எபிரேயர் 13:8 சொல்லுகிறது, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அதுதான் பிரதர் அந்த வார்த்தை, அவர் என்றும் மாறாதவர். சூழ்நிலைகள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், அரசாங்கங்கள் மாறலாம், ஆமீன், நம்பினவர்கள் மாறலாம். ஆனால் உனக்கு ஒரு தேவன் இருக்கிறார், அவர் மாறாதவர். என்னோடு கூட சொல்வீர்கள்? அல்லேலூயா. சூழ்நிலை எல்லாம் மாறின போது
அழைத்தவர் நீரோ மாறிடவில்லை. சூழ்நிலை எல்லாம் மாறின போது அழைத்தவர் நீரோ மாறிடவில்லை. இருளிலே உந்த வெளிச்சம் தந்தி கருவியில் கண்டவர் அருகில் நின்றே. இருளிலே உந்தனின் வெளிச்சம் தந்தே கருவிலே. அவர் உங்கள் பக்கத்தில் இருந்தாரா? அருகிலே. இப்ப சொல்லுங்க, சிரம் தாழ்த்தி பணிந்திட. அர்ப்பணத்தோடு சொல்லுவோமா? கரம் எந்த சிரம் வைத்து உங்க தலை மேல உங்க கைகளை வச்சு சொல்லுங்க பாப்போம். சிரம் தாழ்த்தி ஆண்டவரே எங்களை தாழ்த்தி பணிந்துகிட வந்திருக்கிறோம். உங்களுடைய கரத்தை எங்கள் மேல வைப்பீராக. ஆவியாருடைய கரம் மேல் வைக்கப்படட்டும். ஓ சிரம் தாழ்த்தி ஆண்டவரத்தில் உங்களை தாழ்த்தி கொள்ளுங்க. நீங்க ஒரு பெரிய மகிமையின் வெளிச்சம் உங்க மேல படட்டும். இன்னைக்கு இந்த இடத்தை விட்டு நீங்க போகும்போது ஒரு பெரிய ஜெயத்தோட நீங்க போகணும். ஒரு பெரிய வெற்றியோட நீங்க போகணும். தன்னை தாழ்த்துகிறவன் என்னைக்குமே உயர்த்தப்படுகிறானா? தாழ்மை உள்ளவருக்கும் அவர் கிருபை அளிக்கிறாரா? அல்லேலூயா. சிரம் தாழ்த்தி பணிந்திட